எங்க வீட்டுல நான் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு என் காதல குழி தோண்டி புதைச்சிடுறது மேலுன்னு நானே அமைதியா இருக்கேன். அப்போ உனக்கு அரவிந்த் தான் ரொம்ப பிடிக்கும். என் மனசு ரொம்ப வலியா இருந்துச்சேன்னு உன்கிட்ட வெளிப்படையா எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதெல்லாம் யார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காத. முக்கியமா அரவிந்த் கிட்ட சொல்லாத. இத நான் அரவிந்த் கிட்ட சொல்லல. இப்ப நீ தான் இத அரவிந்த் கிட்ட சொன்ன. என்னடி சொல்ற? நீ மறுபடியும் அரவிந்துக்கு ஃபிராக்சர் ஆயிடுச்சு, ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொன்ன. சாரி ஷாலினி, உன் மனசுக்குள்ள அரவிந்த் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அப்படியே போய் சொன்னேன். சொல்ல அவருக்கு ஒரு டைம் தான் ஃபிராக்சர் ஆச்சு. அதுல இருந்து அவர் நல்லபடியா குணமாய் வந்துட்டாரு. ஷாலினி ப்ளீஸ் அரவிந்த், நம்ம 2 பேர் குடும்பத்திலயும் என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம எதுவும் பேசிக்க வேண்டாம். என்னால அப்படி இருக்க முடியாது ஷாலினி. நான் உன்னை லவ் பண்றேன், நீயும் என்ன லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி என்னால உன்னை விட்டுட்டு போக முடியும்? நீங்களா தான் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த முடிவா இருந்தாலும் லவர்ஸ் நீங்களே பேசி முடிவெடுத்துக்கோங்க. நான் வரலப்பா இதுல. ஷாலினி நீ எதுக்கும் கவலைப்படாத ஷாலினி. நம்ம வீட்டு பெரியவங்க நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம். எங்க வீட்டுல ஒத்துக்கலாம் கூட பரவாயில்ல. உங்க அம்மா ஒரு ஆள் ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட போதும். உனக்காக நான் யாரை வேணாலும் விட்டுட்டு வருவேன், யாரை வேணாலும். அழாத ஷாலினி ப்ளீஸ். ப்ளீஸ் ஷாலினி. I love you ஷாலினி. ப்ளீஸ் அரவிந்த், தயவு செஞ்சு எதுவும் பேசிக்க வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க.